தமிழ் பேசும் அனைத்தவர்களுக்குமே இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சப்போஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது, லாஸ் உங்களுக்கு தான். ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிஸ்டம் நேம் என்ன அப்படின்னா சென்சோ. இந்த சென்சோட எலாபரேட் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் வந்து பென் அண்ட் பேப்பரில் தான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ கூட இந்த வீடியோ எடுத்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய லீடர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஈவன் தோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க சிஸ்டத்துக்குள்ள போகலாம். நம்ம சிஸ்டம் பார்க்க போகிற சிஸ்டம் நேம் என்ன அப்படின்னா சென்சோ. சென்சோன்றது வந்து ஒரு நியூரல் ஏஐ கோமேட்ரிக்ஸ். ஏஐ கோமேட்ரிக்ஸ் உண்டான ஒரு சிஸ்டம். இது வந்து ஒரு 100% டீசென்ட்ரலைஸ்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். சரிங்களா? அண்ட் இது வந்து பாலிகான் பிளாக் செயினில் தான் வந்து டெக்னாலஜியில் தான் வந்து ரன் ஆகுது. இதில் வந்து நோ சிஇஓ, நோ அட்மின், ஏன்னா இது டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு சிஸ்டம். அண்ட் ஆல் டிரான்சாக்ஷன் ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அண்ட் செக்யூர்ட் அண்ட் ரிலையபிள். இது வந்து ஒரு பிளாக் செயின், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது பிளாக் செயினுக்கு உண்டான சிஸ்டம். இம்பாக்ட் டு ஹேக்ட், இம்பாசிபிள் டு ஆக்ட், டிஆப். ஓகேங்களா? எந்த விதமான ஹேக்கிங்கிறது வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் வந்து இந்த சென்சோ வந்து சூஸ் பண்ணுறோம், ஏன் சென்சோ நம்ம பண்ணணும் அப்படின்னா 0% ரிஸ்க். ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து 300% வந்து ஏர்னிங்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இன் ஆல் பேக்கேஜஸ், எல்லா பேக்கேஜஸ்லையுமே நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? எல்லா பேக்கேஜஸ் அப்படின்னா எத்தனை பேக்கேஜ் சார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய பேஜஸில் வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் வந்து அதில் எடுத்துக்கலாம். போத் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இன்கம் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். லைக் நான் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இன்கம் வந்து இதில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஒரு டீம் எஃபர்ட் மூலயமா இதில் வந்து ஸ்பில் ஓவர் அண்ட் ஓவர்ஃப்ளோன்றது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த ஸ்பில் ஓவர்ன்றது ஓவர்ஃப்ளோ வந்து நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து அடுத்து வர செக்டரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து மினிமம் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் 5 டாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாய்ன்றது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். கிளியருங்களா? டாய்ன்றது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். அப்புறம் ஆட்டோ ரீஆக்டிவேஷன் அண்ட் ஆட்டோ அப்கிரேட் மெத்தட் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேமெண்ட்டுமே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். டேரெக்டாக வந்து உங்கள் வாலெட்டுக்கே வந்து கிரெடிட் ஆகும். நீங்கள் வித்ட்ரால் கொடுக்கணும், அதில் ரிடக்ஷனு அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் கிடையாது. ஓகேங்களா? இது 24 hours வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து நீங்கள் எப்போ ஐடி போட்டாலும் அந்த பேமெண்ட் எல்லா பேமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் கிடைக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ சென்சோ ஏர் ட்ராப்பை வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். கிளியருங்களா? நான் சொன்னது வரைக்கும் கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணணும், இப்போ அடுத்த ஸ்லைடில் என்ன அப்படின்னா நோ பேர் மேட்ச் ரிக்வயர்ட். இந்த ரைட்டு லெஃப்ட்டில் எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் இதில் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒரு குளோபலைசேஷன், எங்கேருந்து வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்கள் டீம் வெளிநாட்டில் வெளியில் எங்கேயாவது இருந்து அதர் கண்ட்ரீஸில் இருந்தாலும் நீங்கள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற நபராக இருந்தாலும் நீங்கள் வந்து டீம் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் ஈஸி அண்ட் எஃபர்ட்லெஸ் ஏர்னிங். ஓகேங்களா? 100% இன் ஆல் பேக்கேஜஸ். இன்கம் எல்லாமே வந்து 100% வந்து உங்களோட பார்ட்னர் நெட்வொர்க்குக்கே வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் டிடக்ஷனோ இல்லை வந்து அட்மின் சார்ஜஸோ எந்த விதமான சார்ஜஸுமே இதில் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் நோ வரிஸ் அபவுட் அதர் இன்ஆக்டிவ்னஸ். இப்போ சப்போஸ் நம்மளோட டவுன்லைன் மெம்பர்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்காரு, அவரோட டீம் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் தேவையில்லை. அந்த இன்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் மொத்தம் 12 பேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 12 பேக்கேஜ். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் என்ன அப்படின்னா 5 டாய், 5 டாய், 10, 20, 40, 80, 160, 320, 640, 1280, 2560, 5120, 10220 டாய். மொத்தம் 12 பேக்கேஜ் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 12 பேக்கேஜுமே வந்து சேமாக தான், ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். அது எப்படி ரன் ஆகும்னு சொல்லி நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சப்போர்ட்டட் வாலெட் அண்ட் காயின். என்னென்ன சப்போர்ட்டட் வாலெட் அப்படின்னா டோக்கன் பாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், காயின் பேஸ் வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த வாலெட் உங்களுக்கு ஓகேவோ அந்த வாலெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாய் என்ற ஒரு ஸ்டேபிள் காயின் நம்மளுக்கு வேணும் ஆக்டிவேஷனுக்காக. அண்ட் கேஸ் ஃபீஸ்க்காக நம்ம வந்து பாலிகான் மேட்டிக் வந்து நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வேணும். சரிங்களா? அண்ட் ஈவன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து சென்சோ மீம் காயின் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அந்த எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி தான் இதில் நான் சொல்கிறேன். வெல்கம் ஏர் ட்ராப்பாக வந்து சப்போஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 டாயில் ஜாயின் பண்ணுறீங்க, 5 டாயில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% வந்து உங்களுக்கு சென்சோ மீம் காயினாக வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட எவ்ரி டேரக்ட் ஃபஸ்ட் லைன் மெம்பருக்கு மட்டும்தான். ஃபஸ்ட் லைன் மெம்பருக்கு உங்களுக்கு வந்து 10% வந்து உங்களுக்கு எல்லா பேக்கேஜஸ்லையுமே வந்து சென்சோ மீம் காயின் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். கிளியராக? இது வரைக்கும் கிளியராக? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, நிறைய பேத்துக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ ஒரு 5 டாயில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5 டாயில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 சென்சோ மீம் காயின் 50% இல்லையா? 2.5 சென்சோ மீம் காயின் வந்து டேரெக்டாக உங்கள் வாலெட்டுக்கு கிரெடிட் ஆகும். ப்ளஸ் இந்த 0.5 அப்படின்றது வந்து ஃபஸ்ட் லைன் மெம்பர் மூலயமா உங்களுக்கு 0.5 சென்சோ காயின் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 சென்சோ காயின் ப்ளஸ் ஒரு சென்சோ காயின் வந்து ஃபஸ்ட் லைன் மெம்பர் மூலயமா.
இப்போ 160 டாய் எடுத்துக்கிட்டோன்னா 320 சென்சோ காயின் வந்து டேரெக்டாக 50% வந்து உங்களுக்கு வெல்கம் ஏர்ட்ராப்பாக கிடைக்கும். அண்ட் 10% 64 காயின் வந்து உங்களுக்கு வெல்கம் ஏர்ட்ராப் காயினாக கிடைச்சிருக்கும். சப்போஸ் 10,240 டாய் பேக்கேஜை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5,120 காயின் சென்சோ காயின் வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட் லைன் மெம்பர் மூலிமா 1,024 காயின் வந்து உங்களுக்கு சென்சோ காயின் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் ஸ்பின் அண்ட் வின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அது வந்து ஸ்பின் அண்ட் வின் மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபார் டேரக்ட் பார்ட்னர்ஸ் ஒன்லி, உங்களோட டேரக்ட் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு டேரக்ட் மெம்பர் கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து 4 பேக்கேஜஸில் வந்திருக்காரு, 4 பேக்கேஜ் வந்திருக்காரு. 4 பேக்கேஜ் இந்த சென்ஸ் 40 டாய் வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 4வது பேக்கேஜ் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கூப்பன் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அந்த 5 கூப்பனோட ப்ராசஸ் என்ன, 5 கூப்பனில் வந்து நம்ம என்ன ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் PDF பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே ரிட்டன் எழுத முடியல. இது எல்லாமே லக் பேசிஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் PDF பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் மெயினான விஷயம். இந்த சிஸ்டத்துலேயே வந்து மெயினான விஷயம் இது மட்டும் தான். நான் சைக்கிள்னு சொல்லியிருப்பேன். அந்த சைக்கிள்ன்றது வந்து இப்படி தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் இருக்கு இல்லையா, இப்படி இதுதான் எல்லா 12 பேக்கேஜ்லையுமே வந்து ஒரு சைக்கிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து உங்களோட ஸ்பான்சருக்கு போகும். உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அவருக்கு வந்து இந்த இன்கமாக போகும். அண்ட் இந்த செகண்ட் பேமெண்ட் வந்து ரீசைக்கிள் ஆகும், ரீசைக்கிள் ஆர் ரீபர்த். ஓகேங்களா? இந்த ரீபர்த்ன்றது என்ன அப்படின்னா, திரும்ப அதே பேக்கேஜ், இப்போ சப்போஸ் நீங்கள் 5 டாய் பேக்கேஜில் இருந்தீங்க அப்படின்னா அதே திரும்ப 5 டாய் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். எத்தனை டைம் நீங்கள் வந்து சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் வந்து உங்களால் ரீபர்த் ஐடின்றது வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சைக்கிள்ன்றது வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடின்றது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ரீபர்த் ஐடின்றது வந்து நான் ஒர்க்கிங் மேசிவான ஒரு பெரிய ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரீபர்த் ஐடிஸ். ஓகேங்களா? இந்த 3rd and 4th பேமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, 3rd பேமெண்ட் வந்து உங்களோட வாலெட்டுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து உங்கள் வாலெட்டுக்கு வரும். இந்த பேமெண்ட் என்ன ஆகும்னா வாலெட்டுக்கு வரும். ஓகேங்களா? இந்த 2 பேமெண்ட் உங்கள் வாலெட்டுக்கு வரும். இது வந்து ரீசைக்கிள் ஆகும் எல்லா பேக்கேஜ்லையுமே. அண்ட் இது வந்து உங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து உங்கள் அப்ளைனருக்கு போகும். இது எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதே மாதிரி உங்கள் டவுன்லைன்ஸுக்கு இப்படி தான் நடக்கும். சார் எனக்கு இப்படி நடக்குது, என்னோட டவுன்லைன்ஸுக்கு எப்படி நடக்கும்னா உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் இப்படி தான் நடக்கும். கிளியரா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? இதுதான் மெயினான ஒரு விஷயம். நான் திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எப்போதுமே நம்மளோட அப்ளைனருக்கு வந்து இன்கமாக போகும். செகண்ட் பேமெண்ட் என்ன ஆகும்னா ரீபர்த், இதே மாதிரி ஒரு சைக்கிள் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் 3வது பேமெண்ட்டும் 4வது பேமெண்ட்டும் வாலெட்டுக்கு வரும். நிறைய பேருக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்கும், சார் எனக்கு வந்து இது விட்டுருங்க, இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நான் ஒரு ஐடி போட்டிருக்கேன், அதுக்கு கீழே ஒரு ஐடி வந்திருக்கு அப்படின்னா இந்த பேமெண்ட் எனக்கு வருமா, இல்லை சைக்கிள் கம்ப்ளீட் ஆனால் தான் பேமெண்ட் வருமா அப்படின்னா எந்த இடத்துலையுமே பேமெண்ட்ன்றது ஹோல்ட் ஆகாது. இப்போ சப்போஸ் உங்கள் 3வது இடத்துல மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பேமெண்ட் வந்து வாலெட்டுக்கு வந்து வந்திருக்கும். சரிங்களா? அண்ட் இதோட பியூட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்கிறேன். பேமெண்ட் டு யூ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து உங்களுக்கு அப்ளைனருக்கு போகும். செகண்ட் வந்து ரீசைக்கிள் ஆகும். 3rd வந்து வாலெட்டுக்கு வரும். 4th வந்து வாலெட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் ஆட்டோ அப்கிரேட். ஓகேங்களா? எல்லா பேக்கேஜ்லையுமே வந்து சார் நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. எப்படி அப்படின்னா ஆட்டோ அப்கிரேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஒற்றைப்படை என்ன 1, 3, 5, 7, 9, 11 பேக்கேஜஸில் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் 5 டாய் பேக்கேஜில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் பேக்கேஜ் 5 டாயில் வந்திருக்கீங்க. அது ஒற்றைப்படையன். கரெக்டாக ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து அப்ளைனர் போயிடும். செகண்ட் பேமெண்ட் ரீசைக்கிள் ஆயிரும். 3rd 4th பேமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஹோல்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா 10 டாய் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, 10 டாய் பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான். எல்லா டைம் ஆகும் அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகும். கிளியரா? அண்ட் சார் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா சார் 5, 10, 20ன்னு சொல்லியிருக்கீங்க, அது வந்து நான் 5 ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக 320 வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்னா முடியாதுங்க. 5, 10, 20 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிஸ்டமோட பியூட்டி என்ன அப்படின்னா ஆப்ஷன். இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து அந்த போர்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இதுதான் முறையான ஒரு சிஸ்டம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்க ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, என்கிட்ட 4 டேரக்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபஸ்ட்டு நபரோட பேர் ஏ, செகண்ட் மெம்பர் பி, 3rd மெம்பர் சி, 4th மெம்பர் டி. ஓகே, என்ன சைக்கிள் முடிஞ்சிருச்சுங்களா? கிளியராக இது வரைக்கும்? இப்போது என்கிட்ட இது வந்து 4 டேரக்ட் பார்ட்னராக இருக்கிறப்போ, ஓகேங்களா, என்கிட்ட வந்து ரெண்டு டேரக்ட் பார்ட்னர் தான் இருக்காங்க அப்படின்னா அது எப்படி கம்ப்ளீட் ஆகணும்? ஏ அண்ட் பி. ஓகேங்களா? கிளியரா? இப்போது இந்த ஏன்ற பார்ட்னர் வந்து அவரோட ஃபஸ்ட் ஐடி கொடுப்பாரு. இந்த பின்ற பார்ட்னர் வந்து ஃபஸ்ட் ஐடி கொடுப்பாரு. அது A1 B1 சொல்லியிருக்கேன். இந்த A1 வந்து இங்கே வந்து உட்காரும். ஏன்னா அதோட அப்ளைனருக்கு தானே பேமெண்ட்டு. கிளியரா? இது இங்கே வந்து உட்காரும். இந்த ஐடி வந்து எங்கே வந்து உட்காரணும்? இங்கே வந்து உட்காரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிளியரா? இதுதான் மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கராக இருந்தாலும், சின்ன ஒரு டீம் வச்சுருக்க நபராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். நல்ல ஒரு நெட்வொர்க்கர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற நல்ல ஒரு டீம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்மளே நல்ல ஒரு டீம் கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் நல்ல மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு டைரக்ட் பார்ட்னர் தான் எங்கிட்ட இருக்காங்க. அவரோட பேர் ஏ. ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு விஷயத்தை கிளியராக கேட்டுக்கோங்க. அவரோட பேர் ஏ.
இப்போ அவர் வந்து ஃபஸ்ட் ஐடி போடுறாரு அப்படின்னு வைங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கராக இருந்தாருன்னா அவரோட ஃபஸ்ட் ஐடி என்ன ஆகும்னா இங்கே வந்து உட்காரும் A1ன்னு சொல்லி உட்காந்துரும். இந்த ஏன்ற நபர் என்ன பண்ணுறாரு அப்படி இந்த ஏன்ற நபரோட ஐடிக்குள்ளே பார்ப்போம் ஓகேங்களா. ஏவோட ஃபஸ்ட் ஐடி கொடுத்தோன்னே A1ன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துருச்சு. கரெக்டாக இங்கே வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஏன்ற நபர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 4 இந்த 4 செக்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணி 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறாரு. அவரோட டீமில் ஒர்க் பண்ணுறாங்க எப்படியோ ஓகேங்களா. A1 A2 A3 A4 அப்படின்னு சொல்லி வருதுங்களா. இப்போது இந்த A2ன்ற ஐடி இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லியிருக்கேன், ரீபர்த் ஐடின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக இந்த ரீபர்த் ஐடி என்ன ஆகும்னா திரும்ப வந்து உங்களுக்கு இங்கே உட்காரும் A-1ன்னு சொல்லி உட்காரும். கிளியரா. இந்த ரீபர்த் ஐடிக்கு வந்து அவர் ஃபஸ்ட் ஐடி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா A-1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஈவன் ஒன்லி ஒன் சிங்கிள் டைரக்ட் பார்ட்னர் இருந்தாலும் கூட அவரே வந்து திரும்ப உங்களோட பி பொசிஷன்லேயே உட்காந்து சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியராக இது வரைக்கும். இது ஒரு டைம் தான் பேமெண்ட் கொடுப்பாரா அப்படின்னா கிடையாதுங்க. எல்லா சைக்கிளுமே திரும்ப திரும்ப உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். கிளியராக. நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும், 12 ஸ்லாட்டை முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ சார் மொத்த பேக்கேஜ் அமௌண்ட் ஆகும் அப்படின்னா 20,475 டாய் ஆகும். கிளியரா. 20,475 டாய் ஆகும். மொத்த ப்ராஃபிட் வந்து 61,425 டாயாக இருக்கும். உங்களோட சேவிங்ஸ் நீங்கள் 12 லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாக்கெட்டில் எவ்வளோ பேமெண்ட் இருக்குன்னா 40,950 டாய் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். 40,950 டாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். கிளியரா. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 12 பேக்கேஜ் வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா 40,950 டாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 3 சைக்கிள், 4 சைக்கிள், 5 சைக்கிள், 10 சைக்கிள், 20 சைக்கிள் அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே வந்து ஐஎன்ஆரில் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 50 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். கரெக்டாக 30 50 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். கரெக்டாக. ஆனால் இதே அது வந்து நீங்கள் 2 சைக்கிள் முடிக்கிறீங்க, 3 சைக்கிள் முடிக்கிறீங்க, 4, 5ன்னு கால்குலேட் பண்ணி பாருங்களேன், மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச விஷயம். எனக்கும் ஸ்பில் ஓவர் எப்படி சார் வரும், நிறைய பேர் கேட்குற விஷயம் அப்படின்னா ஸ்பில் ஓவர் அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஸ்பில் ஓவர் இன்கம்ன்றது எப்படி ஜென்ரேட் ஆகும்னு சொல்கிறேன். கிளியராக கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் இருக்கேன் ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸ்பில் ஓவர்ன்றது வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன், அதுதான் நீங்கள் ஓகேங்களா. இப்போ நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப இன்னொரு பின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு நபரை வந்து இன்வைட் பண்ணுறேன். என்னோட டீமில் புது நபராக இருக்கார் ஓகேங்களா. இப்போது திரும்ப என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரெஃபரல் கிடைக்கிறாங்க அப்படின்ற பட்சம் நான் சின்னு சொல்லி இங்கே நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு 3வது இடத்துலையும் உங்களோட ஐடிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ற நபர் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து உட்காந்துருப்பார். கிளியராக. இதுதான் ஸ்பில் ஓவர். இஃப் சப்போஸ் அந்த சின்ற ஒரு ஐடி கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அது 3வது இடத்துல வந்து உட்காந்து அது உங்களுக்கு பேமெண்ட் ஆகும். இதுதான் ஸ்பில் ஓவர். நான் இருக்கேன், நான் ஏன்ற ஐடி போடுறேன், பின்ற ஐடி போட்டிருக்கேன், சின்ற ஐடி போடும்போது எனக்கு வந்து 3வது இடத்துல உட்காரும், உங்களுக்கு வந்து அது மொதல் இடத்துல வந்து உட்காரும். இப்போ பின்ற நபருக்கு பார்ப்போமா. இப்போ நான் 4வது ஒரு டின்ற நபர் போட்டேன் அப்படின்னா இந்த பின்ற ஐடிக்கு வந்து இது ஸ்பில் ஓவர் ஓகேங்களா. இது இந்த டின்ற ஐடி பிக்கு வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து உட்காந்துருக்கும் ஓகேங்களா. கிளியராக இது வரைக்கும். இதுதான் ஸ்பில் ஓவர். கிளியரா. அண்ட் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், இது முக்கியமான விஷயம். எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் வந்து எப்படி டாய் வந்து வாங்கிக்கோங்க. டாய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை பாலிகான் மேட்டிக்கை வாங்கிட்டு டாயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டாயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் எந்தெந்த ஆப்பில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அண்ட் இது டி ஆப்பில் மூலியமா senso.ltdன்ற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கான்ட்ராக்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கேஜஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், கேஸ் ஃபீஸ் வந்து மேட்டிக்கில் தான் போகும். கண்டிப்பாக மேட்டிக் வந்து 1லேருந்து 3 மேட்டிக் வந்து வாலெட்டில் வச்சுக்கோங்க. இது ஒன் மேட்டிக் போகும் அப்படின்னு கிடையாது, 0.00 சம்திங் தான் போகும். ஆனால் ஃபார் சேஃப் சைடு எப்போதுமே உங்கள் வாலெட்டில் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 3 மேட்டிக் வந்து எப்போதுமே உங்கள் வாலெட்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் இதுலேயுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் மீட்லையோ ஜூம் மீட்டிங்லையோ வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட டீம்மேட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.